அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன சார் பார்க்க போகிறோன்னா, ஆவர்த்தன பண்புகளில் முக்கியமானது அயனியாக்குமாற்றல். ஸோ அயனியாக்குமாற்றல்னால் என்ன சார்னா, இயல்பு ஆற்றல் நிலையில் உள்ள நடுநிலைத்தன்மை உடைய தனித்த வாயுநிலை அணு ஒன்றின் இணைதன் கூட்டிலிருந்து இலகுவாக பிணைக்கப்பட்டுள்ள ஒரு எலக்ட்ரானை நீக்குவதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றல் தான் அயனியாக்குமாற்றல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, வெளிவட்ட பாதையிலேருந்து ஒரு அணுவிலேருந்து ஒரு எலக்ட்ரான் நீக்கணும். ஸோ இதனுடைய அலகு கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ நடுநிலை அணு இருக்குது, அதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கணும்னா என்ன ஆகும்? எம் ப்ளஸ் ஆகும். ஸோ அதை முதல் அயனியாக்குமாற்றல் IE1ன்னு சொல்லலாம். ஸோ அந்த M+லேருந்து இன்னொரு எலக்ட்ரான் நீக்கணும்னா M2+ மாறும். அது இரண்டாம் அயனியாக்குமாற்றல்னு சொல்லலாம். எப்போவுமே அயனியாக்குமாற்றல் அதிகரிக்கும் வரிசை முதல் அயனியாக்குமாற்றல், இரண்டாம் அயனியாக்குமாற்றல், மூன்றாம் அயனியாக்குமாற்றல் இப்படி அதிகரிச்சுட்டே போகும். இது வரிசையில் தனிமோர் அட்டவணையில் என்ன சார் ஆகும்னா அயனியாக்குமாற்றல் அதிகரிக்கும். இப்போ லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான் போக போக அதிகரிச்சுட்டு போகும். தொகுதிகள் மேலேருந்து கீழே வரப்போ குறையும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் 13வது தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா, போரான் இருக்கார், தாலியம் இருக்கார். யாருக்கு அதிகம்னா போரானுக்கு அதிகம். கேலியம், தாலியம் ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவல்ட்டாக இருக்கும். அலுமினியம், இண்டியம். அப்போ போரான், தாலியம், கேலியம், அலுமினியம், இண்டியம் பார்க்குறப்ப போரானுக்கு தான் அதிகமாக இருக்கும். இப்போ இரண்டாவது வரிசை எடுத்துக்கலாம். லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியானுக்கு தான் அதிகம். நைட்ரஜன் பாதி அளவு நிரம்பினனால அதுக்கும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் 15வது தொகுதியில் பாஸ்பரஸுக்கு அதிகமாக இருக்கும். சிலிக்கான், சல்பரை விட ஆர்சனிக் அதிகமாக இருக்கும். சரிங்களா, அதாவது செலினியத்தை விட. அதே மாதிரி அயோடினுக்கு இதுக்கு டெலூரியத்துக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா, பிஸ்மத்துக்கு அதிகமாக இருக்கும். அப்போ தனிமோர் சட்டில் இடதுபுறத்துலேருந்து வலதுபுறம் செல்லும்போது அயனியாக்குமாற்றல் அதிகரிச்சுட்டே போகும். அப்போ லித்தியத்துக்கு தான் அதிகம். அதே மாதிரி சோடியத்துக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு லித்தியத்துக்கு அதிகமாக இருக்கும், போக போக அதிகரிச்சுட்டே போகிறப்ப நியானுக்கு அதிகமாகிடுது. ஏன்னா முழுவதும் நிரம்பி ஆர்பிட்டல் அமைப்பு. சோடியத்துலேருந்து போக போக ஆர்கானுக்கு அதிகமாக இருக்கும், ஏன்னா முழுவதும் நிரம்பி ஆர்பிட்டல் அமைப்பு. NH2NP6 இருக்கிறதுனால. பொட்டாசியத்துலேருந்து போகிறப்ப கிரிப்டானுக்கு அதிகமாக இருக்கும், ஏன்னா அதுக்கு NH2NP6 இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி ருபீடியத்துலேருந்து ஜெனானுக்கு அதிகமாக இருக்கும். சீசியத்துலேருந்து ரேடானுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அயனியாக்குமாற்றல் சம்மந்தமான கொஸ்டினை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.